நம்ம பார்க்க போகிறது ஒரு ஈஸியான மொறுமொறுவான ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம். பொட்டேட்டோவில் பண்ணுற எல்லா ஸ்நாக்ஸும் எல்லாருக்குமே ஃபேவரட். நூடுல்ஸ் அதுவும் அப்படி தான். இது பொட்டேட்டோவும் நூடுல்ஸும் சேர்ந்து நம்ம ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் இப்போ அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் என்னென்னு பார்த்துருங்க. ஃபஸ்ட்டு நான் அந்த 3 பொட்டேட்டோவையும் நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அது என்ன பண்ணணும்னா நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கணும். அதில் கொஞ்சம் பெப்பர், கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியனையும் போட்டுருங்க. அதுக்கப்புறம் க்ரீன் சில்லி, தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் அரிசி மாவு, அதுக்கப்புறம் கொஞ்சம் சாட் மசாலா, இது எல்லாத்தையும் சேர்த்து இப்போ நல்லா நம்ம கிளறணும். எல்லாம் ஒன்று போல் சேர்ந்து வர மாதிரி நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போது இது என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ஃபிங்கர் ஷேப்பில் உருட்டணும். இந்த மாதிரி நல்ல ஒரு ஃபிங்கர் ஷேப்பில் அதை எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் மைதா மாவு, மேகி மசாலா எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்துட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு அதை நல்லா கிளறுங்க. ரொம்ப தண்ணியாகவும் ஆகக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் நூடுல்ஸை நல்லா பொடிச்சு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பவுடராக்க வேண்டாம், லேசாக க்ரஷ் பண்ணால் போதும். அப்புறம் இந்த ஃபிங்கர் ஷேப்பில் எடுத்து வச்சுருக்கிற அந்த பொட்டேட்டோஸ் வந்து நம்ம அந்த மிக்சர் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த மிக்சரில் போட்டு நல்லா டிப் பண்ணிவிட்டு மெதுவாக டிப் பண்ணணும். ஏன்னா அது உடையிறதுக்கு சான்சஸ் இருக்குது. வெறும் பொட்டேட்டோ தானே, அதனால் ஸோ அது பிரேக் ஆகும். ஸோ கொஞ்சம் ஜென்டிலாக பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அந்த நூடுல்ஸ் பொட்டிச்சு வச்சுருக்கோம்ல, அந்த நூடுல்ஸில் அதை போட்டு நல்லா கோட் கொடுத்துருங்க. ஒரு கோட் இந்த மாதிரி எல்லா பக்கமும் ஈவனாக இருக்கிற மாதிரி கோட் கொடுத்துட்டு அதை எடுத்து வச்சுருங்க. இது ஒரு 10 minutes ஃப்ரிட்ஜில் வைங்க. அதுக்கப்புறம் அதை எடுத்து ஆயில் ஹீட் பண்ணி அதில் போட்டு இப்போ நம்ம அதை ஃப்ரை பண்ணி எடுத்துட வேண்டியது தான். அது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணுங்கள். பார்க்குறதுக்கு நல்லா இருக்குல்ல, நல்லா கிறிஸ்பியாக நல்லா டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் மீ. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.